பாட் டூ பிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா லெமன் ரைஸ். இதை கர்நாடகாவில் மசாலா சித்ரானா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வழக்கமாக செய்கிற லெமன் ரைஸ்லேருந்து இதோட செய்முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சிம்பிளான மசாலா அரைச்சிக்கணும். அதுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 3 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதோடவே சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமா மல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா விழுதா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. அதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் சீரகம் கூட போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம அரைச்ச மசாலாவில் சீரகம் சேர்த்ததுனால நான் இதில் சீரகம் போடலை. இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு சேர்த்து வடித்ததுனால இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை சாதத்துக்கு உப்பு சேர்க்கல அப்படின்னா சாதத்துக்கும் சேர்த்து இதோட உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட கடைசியாக ஒரு பாதி லெமனோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் சாதத்தில் பண்ணுறதுனால பாதி லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெமன் போட்டுக்கோங்க. இப்போ லெமன் போட்டுட்டு ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் சாதம் சேர்த்துருக்கேன். சாதம் ரொம்ப குழையாமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சூப்பரான ரொம்ப வித்தியாசமான மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை தேங்காய் சட்னி இல்லை அப்பளம் இதெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வித்தியாசமான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.